எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, அதனால ஒரே கேராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வராங்க. அதுக்கு ஏதாவது மாத்திரை சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. லோ ப்ரெஷருக்கு மாத்திரை கிடையாதுங்க. ஏன்னா லோ ப்ரெஷருங்கிறது ஒரு தனி நோயே கிடையாது. யூஸ்வலாக நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோன்னு டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோம்னா 120 கீழ் 80, 90 கீழ் 60க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். வெயிலில் போயிட்டு வந்தோடனே நீர் சத்து குறைஞ்சி, எலக்ட்ரோலைட்ஸ் குறைஞ்சி லோ ப்ரெஷர் வருது ஒரு முக்கியமான காரணம். வாமிட்டிங், லூஸ் மோஷன், இதனால் லோ ப்ரெஷர் வருது ஒரு முக்கியமான காரணம். இந்த டைமில் தண்ணியில் சுகர் போட்டு குடிக்கணுமா, சால்ட் போட்டு குடிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு லோ சுகர்னால் மயக்கம் வருது அப்படின்னா சுகர் போட்டு குடிக்கணும். லோ ப்ரெஷர்னால் மயக்கம் வருது அப்படின்னா சால்ட் போட்டு குடிக்கணும். இந்த காரணங்கள்னால தான் உங்களுக்கு லோ ப்ரெஷர் டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம இமீடியட்டாக சரி பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது. அப்படியே படுத்துறணும். படுத்துட்டு 2 காலையும் தூக்கி வைக்கணும். இது பேர் பேசிவ் லெக் ரைஸ். இப்படி பண்ணும்போது ரேப்பிடாக ரெப்பர்ஃபியூஷன் நடக்கும். அதனால் நமக்கு லோ ப்ரெஷர் சரியாயிடும். ஒரு 300 cc வால்யூம் ஆஃப் பிளட் நம்ம காலில் இருந்து நம்மளுடைய அப்பர் பாடிக்கு போகும்பொழுது லோ ப்ரெஷர் இமீடியட்டாக சரியாயிடும். இது மாதிரி படுத்துட்டு நம்ம 2 காலையும் ஒரு 30 செகண்ட் தூக்கி வைக்கணும். அப்படி நம்மளால் தூக்க முடியலனாலும் கூட இருக்கிற யாரையாவது காலை இப்படி தூக்கி ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் டில் பண்ணி வைக்கணும். இப்படி வைக்கும்போது 30 to 45 செகண்ட்ஸ்க்குள்ளே லோ ப்ரெஷருக்கான சிம்டம்ஸ் நல்லா குறைஞ்சிரும். இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ரெப்பர்ஃபியூஷன் டெக்னிக். இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து நம்ம தண்ணியில் உப்பு போட்டு குடிக்கலாம். ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு லோ ப்ரெஷர் பிரச்சனை இருக்கும். எனக்கு ஹைப்போ தைராய்டிசம்லாம் இல்லை, ஆனால் எனக்கு எப்போ பார்த்தா லோ ப்ரெஷராகவே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இரும்பு சத்து, விட்டமின் B12 சத்து இது ரெண்டும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஹீமயன் சோர்சஸான ஈரல், சோரட்டி போன்றவற்றை சாப்பிடணும். முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், எள்ளு, ஹலீம் சீட்ஸ், கடலை வகைகள், விதைகள் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும். B12னு பார்த்தோம்னா பால், தயிர், பன்னீர், சீஸ், முட்டை, மாமிச வகைகள், மீன் போன்றவற்றை ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம லோ ப்ரெஷர்னால் என்ன, அது எதனால் வருது, அதை வீட்டில் எப்படி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லோ ப்ரெஷர் இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.